ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து சூப்பரான சேமியா ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது இந்த சேமியா குச்சி ஐஸு சாப்பிடுவோம் இல்லையா? இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எனக்கு இந்த சேமியா குச்சி ஐஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தா அவங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால எனக்கு வந்து இந்த சேமியா குச்சி ஐஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும்னு தோணிச்சு. நான் ரெகுலராக செய்வேன், எவ்ரி சம்மர் செய்வேன். என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேமியா குச்சி ஐஸு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஒரு பவுலில் கொஞ்சோண்டு சேமியா எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6-7 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இது நல்லா பாயில் ஆகிட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு அது வடிகட்டி வச்சுக்கணும். இப்போது அதுக்குள்ளே அது பாயில் ஆகிறதுக்குள்ளே ஒரு பவுல் பால் எடுத்திருக்கேன் நான். இது காசி ஆறின பாலுங்க, நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சுருக்க பால். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் கண்டென்சட் மில்க்கு. நீங்கள் கண்டென்சட் மில்க் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இது மில்க் பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 2-3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம். இது என்னென்னா கண்டென்ஸ்டு மில்க்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் போடலைன்னா ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க, சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம சேமியாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த சேமியா எல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ இதில் நல்லா ஐஸ் தண்ணி, ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அது ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு இந்த சேமியா உதிரியாக நல்லா ஒன்றுக்கு ஒட்டிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது இது ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம பாலும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ குச்சி ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மவுல்ஸ் இருந்தால் இதிலவே நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மல் ஸ்டீல் கிளாஸ் அதில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடியில் ஒரு ஸ்பூன் சேமியா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியா போட்டுருங்க. போட்டுட்டு அடியில் இந்த சேமியா இருக்கும், நம்ம நார்மலாக சாப்பிட்ருப்போம், உங்களுக்கே தெரியும். அடியில் சேமியா இருக்கும், மேலே ஃபுல்லாக பால் ஐஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் மேலே இப்படி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மேலே இந்த இதுக்கான குச்சி அவங்களே கொடுத்துருப்பாங்க, அது வச்சு செட் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வச்சாலே போதும், நல்லா செட் ஆகிடும். இப்போ உங்ககிட்ட இந்த மவுல்டு இல்லைன்னா நம்ம எப்படி செய்யலான்னு நான் காட்டுறேன் வாங்க. ஒரு ஸ்டீல் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் அடியில் சேமியா போட்டுக்கோங்க. இது பண்ண மாதிரி தான் சேமியா போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, மில்க் மெய்டு, சர்க்கரை எல்லாம் போட்டு அந்த பால் இது மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஒரு குச்சியோ ஒரு ஸ்பூனோ, குச்சி கூட இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த குச்சி நடுவில் நிற்கணுன்னா நம்ம இந்த மாதிரி பேப்பர் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நடுவில் நிற்கும். இப்போ ஒரு சின்ன ஹோல் போட்டு இந்த குச்சி வந்து இப்படி வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக சென்டரில் இருக்க அந்த குச்சி இல்லைன்னா ஒரு ஓரத்துக்கு அப்படி விழுந்துடும். அதனால நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 6 மணி நேரம் செட் பண்ணிவிட்டேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி சூப்பராக இந்த சேமியா ஐஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அங்கங்கே அந்த சேமியா அப்படி நம்ம சேமியாவை பாயசம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குமே, அந்த ஃபீல் மட்டும் நம்மளால் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த சேமியா பால் ஐஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம கிளாஸில் வச்சதும் இது பாருங்கள், நல்லா இப்படி லூஸாக நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. இந்த பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.